டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தனர். சக்தி ராமசாமியின் உடம்பில் இருந்து 2 பாட்டில் ரத்தம் அவரது தம்பி கோபாலனுக்கு செலுத்தப்பட்டது. தம்பி கோபாலனின் மகள் அழுது கொண்டே 1008 மந்திரம் படித்து வழிபட்டு வந்தாள். கோபாலனுக்கு மேஜர் ஆபரேஷன் நடைபெற்றது. 15 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அன்னையின் அருளால் நாளடைவில் கோபாலனுக்கு சுய நினைவு திரும்பிற்று. மெல்ல மெல்ல குணமானார். மறுபிறவி எடுத்து வந்த கோபாலன் கூறினார், என்னைய காப்பாத்தினது டாக்டர்னு சொல்ல மாட்டேன், அவங்க கொடுத்த மருந்துன்னு சொல்ல முடியாது. அம்மாவோட அருளும் கலச தீர்த்தமும் தான் என்னைய காப்பாத்துச்சு. என் மனைவியோட மாங்கல்யத்தை காப்பாத்துச்சு. உடம்புல ரத்தம் நாடி நரம்பு வலிமையா இருந்தப்போ அம்மாவோட மகிமை எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான் புரியுது. எதையும் பட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. நான் படுக்கையில மயக்கமா இருந்தப்போவும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போவும் அம்மா தான் சிகிச்சை கொடுக்கறாங்கன்றத உணர்ந்தேன். சின்ன வயசுலேயே தாய் தந்தை இழந்தனா யார் மேல நம்பிக்கை வைக்கணுமோ அவங்கள நம்பாம ஆணவமா நடந்துக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு இத்தனை சிரமம். அம்மா பெருங்கருணையோட என்னைய காப்பாத்திட்டா என்றார். சித்ரா பௌர்ணமி வேள்வி கலச தீர்த்தம் சக்தி ராமசாமியின் தம்பி உயிரை காத்து அவரது மனைவியின் மாங்கல்யத்தை காத்தது. அந்த குடும்பத்தையே காத்தது. நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜைகள் மகிமைகள் வாய்ந்த சிறப்புகள் மிக்க பல சூட்சம பலன்களை உள்ளடக்கிய ஒற்றை நாகம், இரட்டை நாகம், டைமண்ட் வடிவம், சதுர வடிவம், எண்கோண வடிவம், திரிசூல வடிவம் என பல வடிவங்களுடன் யாகசாலையில் வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டு நமது வாழ்வில் குழந்தை பேறு, கல்வி வளம், தொழில் வளம், திருமணம், வீடு மனை அமைதல், தீய காரிய தடைகள் அகன்று பொருளாதார முன்னேற்றம், ஆன்ம முன்னேற்றம் என பல சூட்சம பலன்களை தரவல்ல சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி யாக பூஜைகளிலும் சித்ரா பௌர்ணமி தொண்டு பணிகளிலும் கலந்து கொண்டு அன்னையின் பேரருளை பெற வாருங்கள் சக்திகளே. ஓம் சக்தி.